ஓகே, சியாஸ் வரும் வரைக்கும் நாங்கள் சூறா பற்றி சின்ன டிஸ்கஷன் பண்ணுவோம். 77வது சூறா சூரா முர்சலாத் சென்றிருக்குது. அருசல அனுப்பினான். இந்த வாரத்தை முர்சலாத் அனுப்பப்பட்டவைகள். இது ஒரு மக்கி சூறா. மொத்தம் 50 வசனங்கள் கொண்ட ஒரு சூறா. இதை நாங்கள் சில பகுதிகளாக ஒரு 6 பகுதிகளாக பிரித்து அந்த டியூட்டை அனுப்புகிறோம். அனுப்பப்பட்டிருக்குது ஜிடப் தப்சீர் குரூப்பில். நான் தேவைன்றால் மற்ற அப்டேட் குரூப்புகளில் டியூட்டை போடலாம். இது டியூட் லஃப்லி பேசிக்கில் ஒரு வசனத்தை நாங்கள் சொல்லாக பிரேக் பண்ணி அந்த டியூட் தயாரிக்கப்பட்டிருக்குது. ஸோ இதில் சொற்களுக்கான கருத்து தரப்படுவதோட அதுக்கு கீழே முழு வசனத்திட்ட கருத்தும் தரப்பட்டு மீக்கும். ஸோ யாருக்கு எப்படி ஏழுமோ அல்லது வசதியோ அது மாதிரி உங்களுக்கு இந்த டியூட்டை பார்த்துக்கொள்ளலாம். தபாரக்கல்லதி ஜிஸுட கடைசி சூறாவாக சூறா அமைஞ்சிக்குது. இந்த சூறாட விஷயங்களை நாங்க பார்க்குற நேரம் இது நாங்க பார்ட் 1 பார்ட் 2 எல்லாம் பிரிச்சுக்கிறோமே. இது ஆரம்ப பகுதி வல்முர்சலாத்தி உருஃபா என்று ஆரம்பிக்கின்ற அந்த பகுதி சத்தியங்கள் சிலதோட ஆரம்பிக்குது. அந்த சத்தியங்களுக்கு அடுத்த பகுதியில இன்னமா துஅதூன லவாக்கி, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த மறுமை கட்டாயமாக வரும். அந்த மறுமை வார நேரம் உலகத்தில் காணப்படுற படைப்புகளுக்கு என்ன நடக்கும்? நுஜூம், சமா, ஜிபால் என்ற மலைகள், நட்சத்திரங்கள், வானம் இதெல்லாம் என்னவாகும் என்றதை சொல்லிக்குது. அடுத்தது வைலு யௌம இதில் முக்கஸிபீன் என்ற இந்த வசனம் சூறால ஒவ்வொரு பகுதியோடையும் சம்பந்தப்படுத்தி பல தடவைகள் பயன்படுத்தப்பட்டு மிகுது. 1 முதல் 15 வரைக்குமான பகுதியை நாங்கள் முதலாவது பகுதி என்று சொல்லுகிறோம். அதை சத்தியங்களும் மறுமை நிகழ்வையும் குறிக்கிற மாதிரி அந்த பகுதி அமைஞ்சிக்குது. 2வது பகுதி அது ஒரு சிறிய ஒரு பகுதி, 16 to 19 வரைக்குமான பகுதி. வரலாற்றில் நான் சமூகங்கள் அளித்திருக்கிறோம், அதிலிருந்து நீங்க படிப்பினை பெறணும் என்ற ஒரு விஷயத்த பேசுற மாதிரி அமைஞ்சிக்குது. மூன்றாவது பகுதி ஓகே, ஜாயின் ஆகிறாரே, அவரை ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்ப்போம் அடுத்த விஷயங்களை. இப்போது சியாஸ் அவர்கள் இங்கே எம்மோடு இணைகிறார்கள். எமது அழைப்பை ஏற்று இன்றைய தஃசீர் வகுப்பை நடத்தி தருவதற்காக எம்மோடு இணைகின்ற சியாஸ் அவர்களை மிக அன்பாக வரவேற்று இந்த அமர்வை நடத்தி தருமாறு அன்பாக வேண்டுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد, மதிப்புக்குரிய
சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைய இந்த தஃப்சீர் அமர்விலே அமர்ந்திருக்கின்ற எல்லோரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்றுக் கொள்வதில் முனைகின்றோம். உண்மையில் இந்த இடத்திலே நாங்கள் சுருக்கமாக சூரத்துல் முர்சலாத்தினுடைய முதல் பகுதிக்கான தஃப்சீரை இந்த நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அதாவது மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சூரத்துல் முர்சலாத்திலே மொத்தமாக 50 வசனங்கள் இருக்கின்றன. அதிலே நாங்கள் முதல் 25 வசனங்களுக்கான தஃப்சீரை மாத்திரம் இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நோக்க இருக்கின்றோம். அந்த வகையில் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம், சூரத்துல் முர்சலாத்தை பொறுத்தவரையில் ஏலவே நீங்கள் இந்த ஜிடாப் அகடமிக் கூடாக அல்லது இந்த கல்வி கற்கை கூடாக நீங்கள் சூரத்துன் நப, சூரத்துன் நாசியாத், சூரா அபச போன்ற தொடர்ந்தேர்ச்சியான சூறாக்களை நிச்சயமாக படித்திருப்பீர்கள். அவைகள் அத்தனையும் பெரும்பாலும் மறுமையினுடைய நிகழ்வுகளை, மறுமை உண்மையாக சத்தியமாக நிகழக்கூடியது என்பதை அல்லாஹு தாலா எப்படியெல்லாம் நிறுவ முடியுமோ பிரபஞ்ச உண்மைகளை வைத்து, போதிக உலகை வைத்து, போதிக உலகத்திலே நாங்கள் காணுகின்ற அல்லாஹ்வினுடைய படைப்பினங்களை வைத்தெல்லாம் எப்படி நிறுவ முடியுமோ அத்தகைய எல்லா உவமானங்களையும் உவமேயங்களையும் அல்லாஹ் முன்வைத்து நிறுவியிருக்கின்ற அந்த விடயத்தை பார்க்கலாம். அந்த தொடரில் தான் சூரா அல் முர்சலாத்தையும் நாங்கள் நோக்க வேண்டி இருக்கிறது. அதற்கிடையில் எங்களுக்கு தெரியும், மக்கிய சூறாக்களை பொறுத்தவரையில் பொதுவாகவே அன்புக்குரியவர்களே மிக முக்கியமாக 4 விடயங்களை, அதிலும் மிக முக்கியமாக 3 விடயங்களை அது எடுத்து எம்புகிறது. முதலாவது ஏகத்துவத்தை, தௌஹீத் என்று சொல்லக்கூடிய ஏகத்துவத்தை, அகீதாவை, இஸ்லாத்தினுடைய கொள்கை தெளிவை, அதனை விட முக்கியமாக அல்லாஹ் ஏக இறைவன், வணங்கி வளப்பட தகுதியானவன் ஒருவன் தான் என்பதை நிறுவும் எல்லா வசனங்களும். மக்கிய சூறாக்கள் வசனங்களும் தான், சூறாக்களும் தான். அதே போன்று ரிசாலத் என்ற அந்த செய்தியை அது சொல்லும். 3வது ஒரு அம்சமாக அல் மஆத் அல்லது அல் பஅஸ் என்ற அரபியிலே அழைப்பார்கள், மறுமையை நிறுவுகின்ற, மறுமை உண்மையாக நடக்கும் என்பதை நிறுவக்கூடியதாக இருக்கும். 4வது ஒரு அம்சமாக சுருக்கமாக சொல்லுகின்ற ஒரு அம்சம்தான் அஹ்லாக் என்ற பண்பாடுகள் பற்றி பேசுகின்ற சொல்லுகின்ற ஒரு விடயம் வருவதை எங்களால் பார்க்க முடியுமா இருக்கிறது. அந்த வகையில் இந்த சூறாவினுடைய ஆரம்ப பகுதிக்குள் நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகின்றேன். முதலாவது 5 வசனங்களும் முக்கியமான சத்தியங்களை கொண்டு ஆரம்பிக்கிறது. சூரத்துல் முர்சலாத் உண்மையிலே இதனுடைய மொழிக்கருத்தை பார்க்கின்ற போது அனுப்பப்படுகின்ற, தொடர்ந்தேச்சையாக வீசப்படுகின்ற, அனுப்பப்படுகின்ற என்ன அந்த கருத்தை எடுக்கலாம். அல்லாஹு தாலா ஒரு சூறாவை உண்மையிலே வாவ் என்ற அந்த எழுத்தை கொண்டு ஆரம்பிப்பதாக இருந்தால் எங்கள் எல்லோருக்கும் தெரியும், அது சத்தியத்தை சொல்லித்தான் அந்த சூறா அத்தியாயம் ஆரம்பிக்கிறது என்பதை நாங்கள் படித்தும் பார்த்தும் வைத்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த சூறா முதலாவதிலே சத்தியத்தை கொண்டு ஆரம்பிக்குது. தொடர்ந்தேச்சிய 5 சத்தியங்கள். அதிலே முதலாவது வசனம் வல் முர்சலாத்தி உருஃபா. அல்லாஹு தாலா சொல்லுகிறான், அதாவது அனுப்பப்படுகின்ற, தொடர்ந்தேச்சையாக அனுப்பப்படுகின்ற காற்றின் மீது சத்தியமாக. நாங்கள் அதாவது ஒரு தர்ஜுமாவினுடைய பகுதியை பார்த்து விட்டு அதனுடைய கருத்து முரண்பாடுகள், இப்படியான கருத்தில் இருக்கிற என்ற விடயங்களை அடுத்து நாங்கள் பார்ப்போம். அப்ப தொடர்ந்தேச்சையாக அனுப்பப்படுகின்ற காற்றுகளின் மீது அல்லது காற்றின் மீது சத்தியமாக. அதன் பிறகு மிக வேகமாக வீசி சூறாவளியாக அடிக்கின்ற அந்த சூறாவளி அந்த தன்மையில் வருகின்ற அத்தகைய காற்றின் மீது சத்தியமாக. பிறகு வன்னாசிராத்தி நஸ்ரா, மேகங்களை பல திசைகளிலும் பரப்பி விடுகின்ற அல்லது மேகங்களை பல திசைகளிலும் இருந்து இழுத்து வருகின்ற இந்த 2 கருத்தும் இருக்கிறது. அத்தகைய அந்த காற்றின் மீது சத்தியமாக. பிறகு 4வது வசனமாக ஃபல் ஃபாரிகாத்தி ஃபர்கா, அதாவது உண்மை எது, அதே போன்று பொய் எது, சத்தியம் எது, அசத்தியம் எது, ஹலாலானது எது, ஹராமானது எது என்று பிரித்து காட்டக்கூடிய அந்த வேதங்களின் மீது அல்லது அதனை கொண்டு வருகின்ற அந்த வானவர்கள் மீது சத்தியமாக என்ற கருத்துக்களை எங்களுக்கு பார்க்க முடியுமாக இருக்கிறது. அதே போன்று ஃபல் முல்கியாத்தி திக்ரா, அந்த வேதத்தினுடைய செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பிக்கின்ற, இங்கு திக்ர் என்று குர்ஆனை தான் குறிப்பிடுகின்ற அந்த செய்தியை கூட எங்களால் பார்க்க முடியுமா இருக்கிறது. எனவே
அந்த உண்மையான செய்தியை சேர்ப்பிக்கின்ற, கொடுத்து விடுகின்ற, வகியை எடுத்து வருகின்ற அத்தகைய மலக்குகள் மீது சத்தியமாக என்று இந்த சத்தியங்கள் தொடர்கின்றன. அன்புக்குரியவர்களே, முதல் 3 வசனங்களும் காற்றையும் காற்றினுடைய தன்மைகளையும் அது நிகழ்த்தும் அதிசயங்களையும் அதற்கு அல்லாஹ் தாலா வைத்திருக்கின்ற பலத்தையும் கொண்டு அல்லாஹ் ஆரம்பித்திருக்கிறான். அதற்கு ஒரு பின்னால் ஒரு ஹிக்மத் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதே போன்று அடுத்து வந்த 4ஆம் 5ஆம் வசனங்கள் வழக்குமாறுகள் செய்கின்ற பணி, அவர்கள் வேதங்களை கொண்டு வருகின்றவர்கள், சத்தியம் எது அசத்தியம் எது என்று அவைகளை பிரித்து காட்ட கூடிய அந்த வேதங்களை கொண்டு வருகின்ற, அவைகளை சேர்ப்பிக்கின்ற, தூதர்களுக்கு கொடுக்கின்ற அந்த பணியை செய்கின்ற அந்த மலக்குமார்கள் மீது சத்தியம் செய்யப்பட்டிருக்கிறது என்று இரு அந்த விடயங்களை இந்த 5 வசனங்களும் உள்ளடக்கி இருக்கிறது. சில அறிஞர்கள் நீங்களும் உண்மையிலே மேலதிகமாக தஃசீர்களை பார்க்கலாம், கேட்கலாம், இவை 5ம் மலக்குமாறுகளை தான் சொல்லுகிறது என்ற கருத்தையும் சொல்லுகின்றவர்களும் இருக்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் முதல் 3 வசனமும் காற்றோடு அதனது தன்மை, அதனது அது நிகழ்த்தும் அதிசயங்கள், அல்லாஹு தாலா அதுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த சக்தி, அவைகளை கொண்டு என்றும் 2, 4ஆம் 5ஆம் வசனங்கள் மலக்குமாறுகளை தான் குறிப்பிடுகிறது என்றும் கூறுவதை பார்க்கலாம். இந்த சர்ச்சைக்குள் நாங்கள் செல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. எல்லா கருத்துக்களும் ஏகோபித்ததாக நாங்கள் இருப்பதை பார்க்க முடியும். பலமான கருத்து எதுவென்றால், நாங்கள் சொன்னது போல முதல் 3 வசனங்கள் காற்றை கொண்டும், அதனை அடுத்து வந்த 2 வசனங்களும் மலக்களினுடைய அந்த சேவைகளை, வேலைகளை கொண்டும் என்ற கருத்து நிரூபணமானதாக இருக்கிறது. அல்லாஹு ஆலம். இந்த சூரா கிட்டத்தட்ட அன்புக்குரியவர்களே சூரத்து ஜாரியாத் அல் குர்ஆனிலே இடம்பெறுகின்ற 51வது அத்தியாயமான, அதாவது புழுதியை கிளப்பி கொண்டு வருகின்ற காற்று மீது சத்தியமாக என்று அந்த சூறாவை போன்று ஒத்திருக்கிறது என்ற செய்தியை எங்களால் மிக இலகுவாக புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. இந்த இடத்திலே நாங்கள் இந்த சத்தியங்களை அல்லாஹு தாலா ஏன் செய்கிறான், ஏன் இப்படி இந்த சூறாவை விழிக்கிறான் என்று எங்களால் இலகுவாக விளங்கி கொள்ள முடியும். மக்காவிலே இறங்கின சூறாக்கள் மனிதனுடைய சிந்தனையை ஒருமுகைப்படுத்துவதற்காக, மறுமையொன்று இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக, மனிதனுடைய போக்குகளை எல்லாம், சிதறிக்கிருக்கின்ற போக்குகளை எல்லாம், நடவடிக்கைகளை எல்லாம் ஒரு கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வருவதற்காக இத்தகைய ஒரு பாணியை அல் குர்ஆன் உபயோகித்திருக்கிறது. அல்லாஹு தாலா மக்கி வசனங்கள் அல்லது அத்தியாயங்களின் கூடாக அப்படி ஒரு சுன்னாவை பின்பற்றி இருப்பதை பார்க்க முடியும். எனவே காற்று என்ற இந்த விடயத்தை பற்றி பேசுகின்ற போது அல்லாஹு தாலா இந்த காற்று கூடாக மழையை பொழிவிக்க செய்கின்ற, அதாவது மேகங்களை தள்ளி கொண்டு போய் சேர்த்து கருமேகங்களாக்கி அவைகளை குவியலாக்கி அங்கிருந்து மலைகளை பொழிவித்து பூமியை உயிர்த்து, அதாவது உயிரற்று செத்து வறண்டு கிடக்கின்ற பூமியை உயிர்ப்பிக்கின்ற, அதிலே புட்பூண்டுகளை, தாவரங்களை உண்டு பண்ணுகின்ற வேலையை செய்வது போல அல்லாஹு தாலா வஹீனுடைய செய்திகளை கொண்டு வந்து முல்கியாத் கொடுக்கின்ற, அல் ஃபாரிகாத் அவைகள் சத்தியம் எது அசத்தியம் எது, மேடு எது பள்ளம் எது என்று எல்லாவற்றையும் தெளிவாக கொடுக்கின்ற மலக்குமார்களுக்கு கொடுக்கின்ற அந்த பணி மூலம் உள்ளங்களை உயிர்ப்பிக்க செய்கிறான் என்ற ஒரு செய்தியை சொல்லுவதை எங்களால் அறிஞர்களுடைய விளக்கங்களிலிருந்து பெற முடியுமாக இருக்கிறது. எனவே ஹயாத்து அல் அர்த் என்று சொல்வார்கள். பூமியை உயிர்ப்பிக்கின்ற அந்த வேலையை காற்றுகள் செய்வது போல ஹயாத் அல் குலூப் உள்ளங்களை, அல்லது ஹயாத் அல் ரூஹ் எங்களது ஆன்மாவை உயிர்ப்பிக்கின்ற வேலையை இந்த வஹி செய்கிறது என்ற அந்த கருத்தை தான் அல்லாஹு தாலா இங்கு சொல்ல நாடி இருக்கக்கூடும் என்ற செய்தியை அறிஞர்களது பேச்சிலிருந்து, விளக்கங்களிலிருந்து எங்களால் காண அல்லது எடுத்துக்கொள்ள முடியுமாக இருக்கிறது. இதெல்லாம் அல்லாஹு தாலா சத்தியம் செய்து சொல்லிவிட்டு பெரியோர் உண்மையைத்தான் சொல்ல விரும்புகின்றான். அந்த உண்மையைத்தான் அன்புக்குரியவர்களை நாங்கள் 7வது வசனத்திலே அல்லது 6வது வசனம் 7வது வசனங்களே காணப்போகிறோம். அதற்கு முன்னால் இந்த காற்று எப்படி சில விடயங்களை செய்கிறது என்பதற்கான ஒரு சில வசனங்களை நான் உங்களோடு பரிமாறிக்கொள்ள விரும்புகின்றேன். மிக முக்கியமாக சூரத்துல் அஹ்ராஃபிலே இடம்பெறுகின்ற 57வது வசனம் பின்வருமாறு சொல்கிறது: வஹுவல்லதி யுர்சிலுர் ரியாஹ புஷ்ரம் பைன யதை ரஹ்மத்தி. அல்லாஹு தஆலா தான் இந்த காற்றை அவனது புறத்திலிருந்து, அவனது அருளாக ஒரு குளிர்ந்த சிறந்த ஒரு காற்றாக அவன் அதனை அனுப்பி வைக்கின்றான். அந்த காற்று ஒரு நன்மாராயமாக உண்மையிலே அவனது புறத்திலிருந்து வருகிறது. அது மேகங்களை அப்படியே இழுத்து கொண்டு குவித்து
கடுமையான பாரம் கொண்டதா அந்த மேகங்களை அது இழுத்து ஒன்று சேர்த்து அதன் பிறகு அதிலிருந்து சுக்குனாகு மழையை அது உண்டு பண்ணி அதாவது அல்லாஹ் சொல்கிறான், மழையை நாங்கள் அதன் பிறகு இறக்கி வைக்கின்றோம், நீரை இறக்கி வைக்கின்றோம். அது என்ன செய்கிறது என்றால், ஏலவே நான் குறிப்பிட்டது போல மரணித்து கிடந்த பூமியை அதன் மூலமாக உயிர்ப்பித்து நாங்கள் அதிலே புட்பூண்டுகளை எல்லாம் கனி வகையெல்லாம் வெளியேறச் செய்கின்றோம். இது நீங்கள் உண்மையிலே இதன் மூலமாக படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய உதாரணங்களை செய்திகளை சொல்கிறோம். இவ்வாறுதான் நாங்கள் மரணித்தவர்களை திரும்பவும் வெளியேற்றுவோம் என்று அல்லாஹு தாலா ஒரு செய்தியை அந்த வசனத்துக்குள் சொல்லியிருப்பதை சூரத்துல் ஆராஃபினுடைய 57ஆம் வசனத்திலே எங்களால் பார்த்து கொள்ள முடியுமா இருக்கிறது. மேலதிக வாசிப்புக்காக சூரத்து நூறிலே இடம்பெறுகின்ற அன்புக்குரியவர்களே 43வது வசனத்தை நீங்கள் பார்த்தாலும் இந்த காற்று அல்லது இந்த மேகங்கள் எப்படி மலை உருவாக்கம் ஏற்படுகிறது, அதன் மூலமாக அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் என்ற அந்த செய்திகளை எல்லாம் உங்களால் பார்த்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. எனவே காற்றை பொறுத்தவரையில் அது உயர்ந்தும் அது தாழ்ந்தும் வீசக்கூடியதாக இருக்கிறது. சில போது சூறாவளியாக அது மிகப்பெரிய ஒரு 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 எல்லா திசைகளுக்கும் அடிக்கக்கூடியதாக, நாலா திசைகளுக்கும், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்ற எல்லா இடங்களுக்கும் தொடர்ச்சியாக இந்த காற்று வீசக்கூடியதாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த காற்றை உண்மையில் யார் உண்டு பண்ணினான், யாரு படைத்து வைத்திருக்கிறான்? நாங்கள் படைக்கப்பட்டது போல காற்று, இரவு, பகல், வெளிச்சம் இவைகள் தனித்தனியான படைப்புகள். எப்படி இந்த காற்று கனமான மேகங்களை இழுத்து கொண்டு செல்கிறது? காற்றின் மூலம் உண்மையிலே இழுத்து கொண்டு வரப்படுகின்ற மேகங்களுக்கூடாக எப்படி மலைகள் பொழிகின்றது? இவைகள்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியவைகள். மனிதனது சிந்தனைக்கு சிந்திப்பதற்காக அல்லாஹு தாலா இத்தகைய வசனங்களை அந்த வறண்ட பூமியிலே அன்று எந்த விதமான அறிவும் அல்லது இத்தகைய சிந்திப்புகளும் இல்லாத இடத்தில் அல்லாஹு தாலா அவர்கள் உள்ளத்திலே தூவி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இப்படித்தான் ஒரு நாள் மறுமையும் வரும். அந்த மறுமை நாளில் எல்லோரையும் அல்லாஹு தாலா ஓரிடத்திலே ஒன்று சேர்ப்பான். எல்லோரும் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். அத்தகைய நேரத்திலே நிச்சயமாக அமளி துமளிகளை கொண்ட அந்த நாளில் மக்கள் எல்லோரும் எல்லா நாலா பாகங்களிலிருந்தும் வருவார்கள். அவர்களது செயல்கள் எல்லாம் அங்கே காண்பிக்கப்படும். அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த முதல் பகுதியிலே சொல்ல விரும்புகின்றான் என்பதுதான் அன்புக்குரியவர்களே முக்கியமான ஒரு விடயமாக இந்த பகுதியிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. இந்த வசனங்கள் அல்லது இந்த வேத நூல், இந்த குர்ஆன் கொண்டு வருகின்ற செய்தி, இந்த மலக்குகள் சொல்லுகின்ற இந்த செய்திகள் உதுரன் அவுனுதுரா எப்படி இருக்கும் என்றால், இதனை எடுத்துக்கொள்ளுகின்றவர்களுக்கு மன்னிப்பை, அல்லாஹ்வினுடைய சகிப்புத்தன்மையை, அல்லாஹ்வினுடைய விட்டு கொடுப்பை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக அவர்கள் அதன் செய்திகளை காணுவார்கள். அல்லது இந்த வசனங்களை மறுக்கின்றவர்கள், செவியேற்காதவர்கள், புறந்தள்ளுகின்றவர்கள், கணக்கில் எடுத்து கொள்ளாதவர்கள் நுதுரன், அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்திலே சில இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், குர்ஆன் எப்போதும் 3 விடயங்களை குறிப்பிடுகிறது. ஒன்று இஅ்தார் என்று சொல்வார்கள், அடுத்தது இன்சார் என்று சொல்வார்கள், அடுத்தது பஷாரத் என்று சொல்வார்கள். ஒன்றோ குர்ஆன் எப்பயும் மன்னிப்பு இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளல் இருக்கிறது, சகிப்புத்தன்மை இருக்கிறது, விட்டு கொடுப்பு இருக்கிறது என்பதை சொல்லும். அல்லது அது நல்லவர்களை நோக்கி குர்ஆனிய வசனங்களுக்கு செவியாய்க்கின்றவர்களை தன் பக்கம் ஈர்த்து கொள்வதற்காக சொல்லுகின்ற பாணி. அடுத்தது குர்ஆன் நுதுரன், எச்சரிக்கை செய்யும். ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இப்படி நடக்கும், இப்படி முடிவு இருக்கிறது, அதுவும் தெளிவாக இருக்கிறது, அவர்களுக்கான முடிவு வந்து சேருகின்ற இடங்கள் திட்ட தெளிவாக நாங்கள் ஆக்கி வைத்திருக்கிறோம் என்ற ஒரு வழியை சொல்லும். பிஷாரத் என்று சொல்லக்கூடிய நன்மாராயத்தையும் சொல்லக்கூடிய வசனங்களும் 3வது ஒரு பகுதியில் இருக்கிறது. ஏன் அல்லாஹு தாலா அதனை இங்கு சூரத்துல் முர்சலாத்திலே ஆரம்ப பகுதியிலே சொல்லவில்லை என்றால், இந்த சூரா முழுக்க ஆரம்ப பகுதி மறுமையை கொண்டு மறுமையை மறுக்கின்றவர்களுக்கு ஒரு பேரிடியாக, அவர்களது உள்ளத்திலே ஒரு கலக்கம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு 2ல் 1, உங்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது, நீங்கள் தவறினால் உங்களுக்கு எச்சரிக்கை இருக்கிறது, உங்களுக்கு அழிவு இருக்கிறது என்பதை சொல்ல விரும்பினான். அந்த விதத்தில் தான் அல்லாஹு தாலா அந்த நன்மாராயத்தை இந்த இடத்திலே ஆரம்ப பகுதியில் சொல்லவில்லை என்ற கருத்தை இஸ்லாமிய அறிஞர்கள் அல்லது தப்சீருடைய ஆசிரியர்கள் சொல்லுவதை எங்களால் பார்க்க முடியுமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான், இன்னமா துஅதூன லவாக்கி. இந்த முஹம்மத் சொல்லுகின்ற விடயமும் குஃபார் மக்காவுக்கு, குஃபார் குறைஷிக்கு அல்லாஹு தாலா விடுத்த பயங்கரமான செய்தி இது.
வேதத்தில் வந்த இந்த செய்தியும் அதனை சொல்லுகின்ற இந்த முகம்மது சொல்லுகின்ற இந்த வாக்களிக்கப்படுகின்ற நிகழக்கூடிய அந்த நாள் விடயம் இருக்கிறதே சத்தியமாக நடந்தே தீரும். இன்னமா துவதூன லவாக்கை. அப்படி நடக்கின்ற போது இயல்பாக இன்னும் ஒரு விடயம், இயல்பாண்டால் அல்லாஹு தாலா செய்விக்கின்ற அடுத்து படுபயங்கரமான நிகழ்வுகளை அடுத்த வசனங்கள் 13, 14 வசனங்கள் வரையில் சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். பாருங்கள். நான் நினைக்கிறோம் நிச்சயமா இது போன்ற விடயங்களை ஏலவே பல சூறாக்கள் கூடாக கற்றிருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் நட்சத்திரங்கள், தாரகைகள், அவைகள் இலங்கிக் கொண்டிருக்கும், மினுங்கிக் கொண்டிருக்கும். இரவுடைய நேரத்தில் அழகாக அவைகள் வெளிச்சம் தரும், கண்கொள்ளா காட்சியாக அவைகள் இருக்கும். அந்த எத்தனையோ வசனங்களை குர்ஆனிலே காண முடியும். அத்தகைய அந்த நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும். அவைகளுடைய ஒளிகள் அப்படியே வெளிச்சங்கள் இல்லாமலாக்கப்பட்டு அவைகள் அழிக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹு தாலா தொடங்குகிறான். அதே போன்று வானம், அவைகளை சுமந்து கொண்டிருந்த அந்த வானம் வெடித்து விடும், பிளந்து விடும், அதுவும் இல்லாமலாக்கப்பட்டு விடும். இந்த பூமியை குலுங்காது நடுங்க விடாது ஆழமாக ஆள்பறித்து அப்படியே பிடித்து கொண்டிருந்த மலைகள் அப்படியே துகள் துகள்களாக அப்படியே அவைகள் தூள் தூளாக ஆகிவிடும், அவைகள் பிடுங்கப்பட்டு இல்லாமலாகிவிடும் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். அப்போது உடனே இன்னொரு செய்தி அல்லாஹு தாலா சொல்லுகிறான், ரசூல்மார்களுக்கு குறிப்பிட்ட சொல்லப்பட்ட அந்த நேரம் வருகின்ற போது அவர்கள் அந்த நேரத்தில் அந்த தூதர்கள் எல்லோரும் கொண்டு வரப்படுவார்கள். இப்போது மறுமையினுடைய காட்சியை மனக்கண் முன்னால் அல்லாஹு தாலா கொண்டு வருகிறான். அப்போது அல்லாஹு தாலாவினுடைய மிகப்பெரிய ஒரு விடயம்தான், ஒரு கேள்வியை கேட்டு அதற்கான பதிலை யாரும் சொல்லாமல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அதனை சொல்லாமல் அந்த மௌனிக்கின்ற நேரத்தில் கேள்வியை கேட்டு அதற்கான பதிலை கொடுத்து உள்ளத்தில் அதனை பதிக்க வைக்கின்ற மிகப்பெரிய ஒரு சுன்னாவை, ஒரு வழிமுறையை குர்ஆனிலே பார்க்க முடியும். இப்போது அப்படி அல்லாஹு தாலா வருகிறான். நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும், வானங்கள் பிளந்து விடும், மலைகள் நகர்ந்து விடும், இல்லாமலாக்கப்பட்டு விடும். இப்போது அந்த தூதர்களுக்கு விசாரணைக்காக கொண்டு வரப்படுகின்ற அந்த நேரம் வந்துவிடும். உக்கித்தத், அதனை சிலர் உக்கித்தத் என்று சொல்லுவார்கள். ஒக்கத் என்றால் நேரம், சிலர் உக்கித்தத் என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பிட்ட அந்த நேரம், அந்த இடம், அந்த காலம் வந்துவிடும். லிஐயௌமின் உஜ்ஜிலத், எதற்காக இந்த நேரம் இப்படி உண்மையிலே பிற்படுத்தப்பட்டிருந்தது நபியே, உங்களுக்கு தெரியுமா அது பற்றி? ஏன் இப்படி ஒரு திகதியை, நேரத்தை, நாளை நான் போட்டு வச்சிருந்தேன்? லியௌமில் ஃபஸ்ல், சத்தியம் எது அசத்தியம் எது, நீதியானது அநீதியானது அத்தனையும் பிரித்தறியப்படுகின்ற, தீர்ப்பு கூறப்படுகின்ற, நியாயமாக நடக்கின்ற வரைதான். வமா அதராக மா யௌமுல் ஃபஸ்ல், உங்களுக்கு தெரியுமா இந்த நியாயங்கள் அல்லது சத்தியங்கள் அசத்தியங்கள் வேறு பிரிக்கப்படுகின்ற, பிரித்து காட்டுகின்ற இந்த நாள் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமான்னு அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு கேள்வியை கேட்டு ஒரு சிந்தனையை தூண்டுகின்ற, கிளப்புகின்ற மிகப்பெரிய ஒரு வேலையை இந்த இடத்திலே செய்வதை பார்க்க முடியுமா இருக்கிறது. தீர்ப்பு கூறப்படும் நாள் வரை நபியே கூறப்படும் நாளின் தன்மையை நீங்கள் அறிவீர்களா? நபிக்கு சில விடயங்களை சொல்லாத வரையில் தெரியாது, அவர்கள் அப்படியே மோனித்திருப்பார்கள். உதாரணமாக அல் காரியா, மல் காரியா, ஒமா அதராக மல் காரியா, இந்த 3 வசனங்களிலும் கேள்வி கணைகள் தொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். திடுக்கிட செய்யும் நிகழ்வு, படுபயங்கரமான அந்த திடுக்கிட செய்யும் நிகழ்வு என்ன, அந்த பயங்கரமான திடுக்கிட செய்யும் நடுங்க செய்கின்ற அத்தனையும் கலட்டி விடுகின்ற அந்த நிகழ்வு என்பது உங்களுக்கு அறிவித்தது ஏது? உங்களுக்கு என்ன தெரியும் நபியே? யௌம, அது ஒரு நாள் என்று அதற்கான விடையை சூரத்துல் காரியா சொல்லி தருகிறது. அல் ஹாக்கா, சத்தியமாக நடக்கக்கூடிய ஒன்று. மல் ஹாக்கா, சத்தியமாக நிச்சயமாக நடந்தே தீரும் என்பது என்ன? வமா அதராக மல் ஹாக்கா, அப்படி சத்தியமாக நிச்சயமாக நடந்தே தீரும் என்பது பற்றி உமக்கு என்ன தெரியும்? கஸபத் சமூது வஆதும் பில் காரியா, திடுக்கிட செய்யும் அந்த படுபயங்கரமான நாளை ஆத் சமூது கூட்டத்தினர் பொய்ப்பித்தனர் என்று அல்லாஹ் தஆலா விரிவாக்கத்தை சொல்லிக்கொண்டு செல்வதை பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சூறாவை நாங்கள் படிக்கின்ற போது மறுமை பற்றிய நம்பிக்கை நிச்சயமாக விசாரிக்கப்படுவோம். இது அத்தனையும் அழிந்து போகக்கூடியது. அழியும் ஒரு உலகிலிருந்து அழியாத ஒரு உலகத்தை நோக்கி நாங்களே, இந்த உலகமே போய்கொண்டிருக்கிறது, உலகம் இல்லாமலாக்கப்பட்டு விடும். அல்லாஹு தாலா மலைகளை பற்றி பேசுகின்ற போது நிறைய வசனங்களை குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். உதாரணமாக இந்த இடத்திலே, இது தப்சீருடைய அமர்வாக இருக்கிறதால்
குர்ஆனிலிருந்தே மலைகளை பற்றி பேசுகின்ற ஒரு வசனத்தை மாத்திரம், ஒரு பகுதியை மாத்திரம் சொல்ல ஆசைப்படுகின்றேன். சூரத்து தாஹாவிலே அல்லாஹு தாலா 105வது வசனம் அந்த பகுதியிலே சொல்லி காட்டுகிறான். நபியே, உம்மிடம் இவர்கள் மலைகளை பற்றி கேட்கின்றார்கள். வயஸ் அலூனக்க அனில் ஜிபால் ஃபக்குல் யன்சிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா. சொல்லுங்கள், எனது ரப்பு, என்னை படைத்து ஆளுகின்ற ரப்பு அதனை அப்படியே அதாவது துண்டம் துண்டமாக்கி விடுவான், அதனை மண்ணோடு மண்ணாக ஆக்கி விடுவான். நஸ்பா என்பது இல்லாமல் ஆக்கி விடுவது, முகவரி இல்லாமல் ஆக்கி விடுவது. ஃபயதருஹா கான் சஃப்சஃபா, அந்த இடத்தை ஒரு 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 வெட்டு நிலமாக, தரிசு நிலமாக அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவான். எந்த அளவுக்கு கண்டால் நபியே, லா தரா ஃபீஹா இவஜன் வலா அம்தா, அதுல எந்த ஒரு கோணலையோ அல்லது வேறு மேடு பள்ளங்களையோ நீங்கள் காண மாட்டீர்கள். அப்படியான ஒரு நிலமாக மலைகள் இருந்த இடங்கள் ஆகிவிடும். அப்படி நாங்கள் அதனை ஆக்குவோம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இங்கும் அதனைத்தான் அல்லாஹு தாலா இதழ் ஜிபாலு நுசிபத் என்று சொல்லுவதை பார்க்க முடியும். அன்புக்குரியவர்களே, இந்த விடயங்களை அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு மறுமையினுடைய நிகழ்வு நடைபெறப் போகிறது, சத்தியம் எது அசத்தியம் எது என்ற அந்த விடயம் பேசுகின்ற போது மஹ்ஷருடைய நிகழ்வுகள், மஷாஹித் யௌமல் கியாம் அல்லது வகாய அல்லது அஹ்தாஸ் ஃபி மைதானில் மஹ்ஷர், நடக்கின்ற நிகழ்வுகள் மஹ்ஷருடைய அந்த களத்திலே நூற்றுக்கணக்கான அம்சங்கள் இருக்கின்றன. ஒரு சில விடயங்களை மாத்திரம் நான் இந்த இடத்திலே, நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன, ஒரு சில செய்திகளை குர்ஆன் சுன்னாவிலிருந்து சொல்ல ஆசைப்படுகின்றேன். உதாரணமாக சஹீஹான ஒரு ஹதீஸ்லே வருகிறது, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள் விசாரணைக்காக. நபிமார்கள் எல்லோரும் அந்த விசாரணை கொண்டு வரப்படுகின்ற நேரம் அல்லாஹு தாலா மலக்குமார்களை கொண்டு கேட்பான், கல் பல்லகுத்த, நூஹே, நீங்கள் சத்தியம் அசத்தியம், உண்மையை நீங்கள், என்னை பற்றிய செய்திகளை நீங்கள் மக்களுக்கு எத்தி வைத்தீர்களா? அவர்கள் ஆம் என்று சொல்லுவார்கள். பிறகு அவருடைய கௌமு நூஹிடம் கேட்கப்படுமாம். அப்போது அவர்கள் சொல்லுவார்களாம், மாஜா அனா நதீரும், எங்களுக்கு அப்படி யாரும் வரவில்லை ரப்பே என்று சொல்வார்களாம். அந்த நேரத்திலே திரும்பவும் அல்லாஹ் தாலா நூஹ் நபியிடம், நீங்கள் என்ன சாட்சி சொல்றீர்கள் நீங்கள் எத்தி வைத்ததற்காக? உடனே அவர்கள் சொல்லுவார்களாம், முஹம்மது உம்மத்துஹு, முஹம்மது நபியும் அவருடைய உம்மத்தும் தான் எனக்கு சாட்சி என்று. இந்த செய்தியை சொல்லி போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக ஃபதகூமூன ஃபதஷஹதூன், தோழர்களே, நீங்கள் தான் அந்த நாளிலே எழுந்து சாட்சி சொல்லுவீர்கள், சான்று பகர்வீர்கள் என்று சொல்லி போட்டு அல்லாஹ்வின் தூதர், வகதாலிக ஜஅல்நாக்கும் உம்மத்தன் வஸத்தன் லிதகூனு ஷுஹதா அலன்னாஸ், இதனால தான், இப்படித்தான், இவ்வாறு தான் உங்களை நாங்கள் ஒரு நடுநிலை சமூகமாக ஆக்கி வைத்திருக்கிறோம், மக்கள் மீது நீங்கள் சான்று பாருவதற்காக என்று அந்த வசனத்தை ஓதி காட்டியதாக சஹீஹான ஹதீஸிலே காண முடியுமாக இருக்கிறது. அதே போன்று பாருங்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வரப்படுவார்கள். சூரத்துல் மாஇதாவினுடைய இறுதி பகுதியில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ் ஈசா இப்னு மரியமை பார்த்து கேட்பான், ஈசா, நீங்களா அன்த குல்த லின்னாஸி இத்தஹிதூனி வ உம்மிய இலாஹைன் மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டுவிட்டு உங்களையும் உங்களது தாயையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கடவுளாக எடுத்துக்கொள்ள சொன்னது நீங்க தானா என்று அல்லாஹு தாலா அந்த இடத்திலே மிகப்பெரிய ஒரு கேள்வி கணையை தொடுப்பதாக குர்ஆன் சொல்லி கொண்டிருக்கிறது. அப்போது அவர்கள் சொல்லுவார்கள், எனது உள்ளத்திலே இருந்ததை எனக்கு தெரியாது, உனக்கு தெரியும். உண்ட உள்ளத்தில் இருந்தது நான் என்ன இருந்ததுன்னு எனக்கு ஒரு நாளும் அறிய மாட்டாது. ஏண்ட உள்ளத்தில் என்ன இருந்தது என்பதை என்னை விட நீயே அறிந்தவன் என்றதெல்லாம் அந்த செய்திகள் எல்லாம் ஒரு சம்பாசனை, ஒரு 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 தோரணையில் சூரத்துல் மாஇதாவினுடைய இறுதி பகுதியிலே படித்து பார்க்க முடியுமாக இருக்கிறது. நபிமார்களுடைய நிலைமையே அதனால்தான் நான் இந்த விடயங்களை உங்களுக்கு தொட்டு காட்டினேன். இப்படி இருக்கின்ற போது, இப்படியான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது என்று குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுவதாக இருந்தால், மிக சாதாரணமான மக்களிடத்திலே எத்தகைய கேள்விகளை, அதுவும் அல்லாஹ்வை மறுத்தவர்களை, குறிப்பாக குஃபார் குறைஷிகள், குஃபார் மக்காவைத்தான் இது உண்மையிலே குறித்து சொல்லப்படுகிறது என்றிருந்தாலும், இந்த தோரணையில் உலகம் அழியும் வரையில் மறுமையை மறுக்கின்ற, தூதர்களை மறுக்கின்ற, வேதங்களை மறுக்கின்ற, மறு உலகை மறுக்கின்றவர்களுக்கு எப்படி கேள்விகள் இருக்கும் என்பதை இந்த இடத்திலே அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டிய பாரியோரு ஒரு பொறுப்பு அல்லது ஒரு கடமை எங்களுக்கும் இருக்கிறது. நாங்களும் அந்த மறுமையை நோக்கி நம்பி நகர்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற வகையில் இந்த செய்திகளை சொல்லிவிட்டு அல்லாஹ் பெரியதொரு செய்தியை இதற்கு ஒரு அடைப்பாக அல்லது ஒரு முத்தாய்ப்பாக சொல்கிறான். எப்படி என்றால், வயலுன் யௌம இதில் லில் முகதிபீன், இந்த இவ்வளவு நிகழ்வுகளும், மஹ்ஷருடைய விசாரணைகள், அமளி தொமளிகள், அல்லோலப்படுகின்ற அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கின்ற இத்தகைய நிகழ்வுகளை இப்படியெல்லாம் விளங்கப்படுத்தி
சம்பாசனை கூடாக காற்றை சத்தியம் செய்து மலக்குமார்கள் வேதங்களுடைய பணிகளை எல்லாம் முன்னிறுத்தி சொன்னதன் பிறகும் இந்த மறுமையை மறுக்கின்றவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இவர்களுக்கு மிகப்பெரிய கேடு, இழிவு அல்லது வெயிலுன் என்ற நரகம் காத்திருக்கிறது என்ற படு பயங்கரமான செய்தியை அல்லாஹ் தஆலா இந்த சூறாவிலே சுமாராக 10 இடங்களில் சொல்கிறான். இந்த சூறாவில் இந்த ஒரு வசனம் 10 இடங்களில் வருகிறது. வயலுன் யௌம இதின் லில் முக்கத்திபீன், பொய்யர்களுக்கு கேடுதான் என்று நாங்கள், அதாவது மேலோட்டமாக மொழிபெயர்த்தாலும் என்னுடைய தப்சீர், மறுமையை பொய்ப்பிக்கின்ற, சத்தியம் அசத்தியம் இருக்கிறது அந்த தெளிவுகளை பொய்ப்பிக்கின்ற, தூதரை பொய்ப்பிக்கின்ற, அந்த தூதர்கள் கொண்டு வருகின்ற தூதுத்துவத்தை பொய்ப்பிக்கின்ற, அல்லாஹ்வை நம்ப மறுக்கின்ற, மறு உலகத்தை மறுக்கின்றவர்களுக்கு கேடுதான் என்ற அந்த செய்தியை அல்லாஹு தாலா இடையிடையே சொல்லியிருப்பதை பார்க்கலாம். அப்படி இடையிடையே சொல்லியிருப்பதனுடைய அர்த்தம் நான் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வினுடைய எச்சரிக்கைகளுக்கு பிறகு அல்லாஹு தாலா இதனை சொல்லியிருக்கிறான். சில எச்சரிக்கைகளை அல்லாஹு தாலா சொல்லுகிறான். சொல்லி காட்டி காட்டி நாங்கள் தொடர்ந்து எஜியா தப்சீரை பார்க்கின்ற போது விளங்கும். வயலுன் யௌம இதில் முக்கத்திபீன் என்று சொல்லிவிடுவான். பிரபஞ்சத்தில் அல்லது பௌதீக உலகில் காணப்படும் சான்றுகளை குறிப்பிட்டதன் பிறகு அவைகளை மறுக்கின்ற போது வயலுன் யௌம இதில் முக்கத்திபீன் அல்லாஹு தாலா சொல்வான். மனித சமூகத்திற்கான அறிவுரைகளை எடுத்துரைப்பான். அதுக்கு பிறகு அல்லாஹு தாலா இந்த வசனத்தை கொண்டு வருகின்றான். வரலாற்று சார்ந்த நிறைய நிகழ்வுகளை சொல்லுவான். பிறகு அல்லாஹு தாலா இதனை சொல்லியிருப்பான். வரலாற்று படித்தரங்களை சொல்லுவான். இப்படி எல்லாம் நாங்கள் செய்தோம், எனவே நாங்கள் இதற்கு பின்னால் வருகின்றவர்களுக்கும் இவைகளை செய்வதற்கு சக்தி பெற்றவர்கள், அப்படியும் பெரிய கேடு இந்த இடத்திலே சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். இப்போது அன்புக்குரியவர்களை நாங்கள் அந்த தோரணையில் சொல்லப்படுகின்ற ஒரு சில வசனங்களை பார்ப்போம். இப்போது எப்படி ஆரம்பிக்கின்றான் பாருங்கள். அலம் நுஹ்லிகில் அவ்வலின் 16வது வசனம். இந்த மறுமையை பொய்ப்பித்துக் கொண்டிருந்தார்களே அல்லது மறுத்து கொண்டிருந்தார்களே சில முன்னோர்கள், அவர்களை நாங்கள் அழிக்கவில்லையா? இவ்வளவு பயங்கரமான ஒரு பாரமான கனதியான கேள்வி என்று பாருங்கள். நபியே, உங்கள்கிட்ட சொல்லுங்க, அலம் நுஹ்லிகில், அல்லது கேளுங்க அல்லது ஓதி காட்டுங்க, அலம் நுஹ்லிகில் அவ்வலின், இது மாதிரி இதனை விடவும் மிஞ்சி போன மிகப்பெரிய பலசாலிகளாக இருந்த முன்னோர்களை நாங்கள் அழிக்கவில்லையா? இந்த இடத்திலே தப்சீர்களை கூறப்பட்டிருக்கிறது 2 கருத்துகள். ஒன்று, இந்த முன்னோர்கள் என்பது கபில ஜமனி ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு முன்னால் வாழ்ந்த அத்தனை பேரையும் அல்லாஹ் இங்கு குறிப்பிடுகிறான். இன்னும் சிலர் சொல்கிறார்கள், இல்லை, இது நூஹுடைய, ஆத், சமூத் இவர்களுடைய சமூகங்கள் குறிப்பாக அழிக்கப்பட்டதையும், அதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனம் 17வது வசனம், சும்ம நுத்பிஉஹுமுல் ஆகிரீன், நாங்கள் பிறகும் சிலரை தொடர்ந்து அழித்தோம், அது முன்னிருந்தவர்களைப் போல அழிந்து போன அவர்களை பின்தொடர்ந்து இன்னும் சிலர்களை பின்தொடர்ந்து நாங்கள் அழித்தோம், சோதனைகளுக்கு அவர்களை உள்ளாக்கினோம் என்பது லூத் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கௌமுகள் அழிக்கப்பட்ட அதனை தான் சொல்லுகிறது என்ற 2 கருத்துகள் இருக்கிறது. சிலர் சொல்கிறார்கள் இந்த வசனங்கள் ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு முன்னால அழிக்கப்பட்டவர்களையும் இப்ப குஃபார் குறைஷையும் நாங்க பிடிப்போம் என்று சொல்வது கருத்தையும், இன்னும் சிலர் இல்லை, நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆத், சமூத் போன்றவர்களை நாங்கள் முன்னோர்கள் அழித்த என்ற வசனமும், பின்னால் என்றதற்கு லூத், ஷுஐப், ஹூத், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவருடைய கௌமுகள் தான் என்ற கருத்தையும் சொல்வதை பார்க்கலாம். இது எப்படியோ அல்லாஹு தாலா அவனது சக்தியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். எப்போதும் அல்லாஹு தாலா எந்த நேரத்திலும் எந்த விதத்திலும் யாரையும் எவரையும் எப்படியும் அவன் அழிக்கலாம். அந்த சக்தி இன்னமும் எப்போதும் அல்லாஹ்விடத்திலே அழியா சொத்தாக அவனது பலம் இருக்கிறது என்ற உண்மையை அல்லாஹு தாலா இங்கு உணர்த்த விரும்புகிறான். எனவேதான் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், 18ஆம் வசனத்தில், கதாலிக நஃபஅலு பில் முஜ்ரிமீன், இவ்வாறுதான் நாங்கள் இந்த பாவிகளை, தடம் புரளுகின்றவர்களை, பெரிய குழப்பங்களை ஏற்படுத்துகின்ற இந்த பாவிகளுக்கு, அநியாயக்காரர்களுக்கு நாங்கள் செய்விப்போம் என்றால் அவர்களையும் அழிப்போம், அவர்களையும் பிடித்துக் கொள்வோம் என்ற பேரெச்சரிக்கை இந்த வசனத்திலே அல்லாஹ் தாலா குஃபாரு குறைஷிகளை அல்லது அந்த தன்மையில் வருகின்றவர்களை, குஃபாரு மக்கா அந்த பண்பிலே வருகின்றவர்களுக்கு எச்சரிக்கை செய்யத்தான் இப்படி கடுமையாக அல்லாஹ் தாலா உரையாடுகிறான் என்ற செய்தியை தப்சீர்களை பார்க்க முடியுமா இருக்கிறது. எனவே சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வயலுன் யௌம இதில் முக்கத்திபீன், இத்தனையும் சொன்னதன் பிறகும் அழித்திருக்கிறோம், பின்னால் வந்தவர்களை அழித்திருக்கிறோம், உங்களையும் எங்களுக்கு அவ்வாறு செய்ய முடியும் என்ற எச்சரிக்கை வந்த பிறகும் எங்களை ஏற்காவிட்டால்
நபியை நீங்கள் சொல்லுகின்ற விடயங்களை நம்பாவிட்டால் பொய்யர்களுக்கு கேடுதான், நரகம் இருக்கிறது, அழிவு இருக்கிறது, வயலுன் என்ற மிகப்பெரிய இடம் அவர்களுக்கு காத்திருக்கிறது என்று அல்லாஹ் தாலா சொல்லிவிட்டு, மனித உடல் சார்ந்த, மனிதன் சிந்திக்க முடியுமான, அவனை அண்ணாந்து பார்க்க முடியுமான மிக இலகுவான ஆனால் கனதியான கேள்விகளை அல்லாஹ் தாலா கேட்க போகிறான். அல்லாஹ் கேட்கிறான் 20வது வசனத்திலே, அலம் நஹ்லுக்கும் மிம்மா இம்மஹீன், உங்களை நாங்கள் ஒரு அற்பமான நீரிலிருந்து படைத்தோம் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்களா? அல்லாஹு தாலா ஒரு கேள்வியை இந்த இடத்திலே கேட்பதை பார்க்கலாம். அற்பமான நீர் என்பதற்கு பல வாரியான செய்திகளை சொல்லுகிறார்கள். எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கின்ற போது அதாவது தப்சீருல் மௌது என்ற ஒரு வகை தப்சீர் இருக்கிறது. முஹம்மதுல் கசாலி ரஹ்மத்துல்லா அவர்களது கருப்பொருள் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு தப்சீரிலே வாசிக்க கிடைத்த ஒரு விடயம் அவர் சொல்லுகிறார்கள், மனித கழிவுகள் வெளிப்படுகின்ற இடத்திலிருந்து வெளிப்படும் ஒரு வகையான நீர், அத்தகைய இடத்திலிருந்து உங்களை நாங்கள் படைத்தோம், வெளியாக்கினோம் என்ற அந்த விடயம் கூட உங்களுக்கு தெரியாதா என்று அல்லாஹு தாலா இது எங்களை கேட்பது போல இருக்கிறது என்று அந்த செய்தியை சொல்வதை எங்களால் பார்க்க முடியுமா இருக்கிறது. அல்லாஹு தாலா அந்த நீரை, அந்த இந்திரிய துளியை, அந்த விந்து பற்றி அல்லாஹு தாலா பேசிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நீரை ஃபஜஅல்நாஹு ஃபீ கராரின் மக்கீனின், நாங்கள் ஒரு பாதுகாப்பான இடத்திலே, கருவறை அல்லாஹு தாலா சொல்கிறான். மனிதன் வாழுகின்ற மிக பாதுகாப்பான ஒரு இடம் இருக்குமாக இருந்தால் சொல்லுவார்கள் தாயினுடைய கருவறை என்று சொல்லி போது, அந்த தாயினுடைய கருவறையிலே நாங்கள் பாதுகாப்பான இடத்திலே அதனை நாங்கள் வைத்தோம். சிசு உருவாக்கப்படுகின்ற, பாதுகாக்கப்படுகின்ற அந்த விடயத்தை அல்லாஹு தாலா சொல்கிறான். சொல்லிவிட்டு இலா கதரி மஅலூம், நாங்கள் குறிப்பிட்ட காலம் வரையில் எங்களுடைய நிர்ணயத்தின் படி அறியப்பட்ட ஒரு காலம் எங்களுடைய இருக்கிறது. 9 மாதமா 10 மாதமா நாட்களா அந்த விடயங்களை அளவு நாங்கள் வைத்திருந்தோம். ஃபகதர்னா, இப்படித்தான் நாங்கள் நிர்ணயங்கள் செய்வோம், அளவீடு செய்வோம். ஃபனிஅமல் காதிரூன், அப்படி முடிவுகளை நிர்ணயங்களை செய்கின்றவர்களில் நாங்களே சிறந்தவர்களாக இருக்கிறோம் என்று அல்லாஹு தாலா மனிதனுடைய படைப்பு, அவனது ஆரம்ப அந்த உருவாக்கம், இல்லாமையிலிருந்து அவன் உருவாகின அந்த விதத்தை அல்லாஹு தாலா சொல்லி சிந்தனையை தூண்டுகின்றான். மறுமையை நிரூபிக்கின்ற, மறுமை வாழ்க்கையை உண்மைப்படுத்துகின்ற, இங்கு ரசூல் சொல்லுகின்ற தூதுத்துவம் உண்மையானது என்றதெல்லாம் சொல்லுகின்ற அடிப்படையான அம்சங்களை எப்படி அல்லாஹு தாலா போதீக உலகத்தினுடைய படைப்புகளை வைத்து, போதீக உலகை வைத்து, போதீக உலகத்தில் இருக்கின்ற சிரேஷ்டமான படைப்பு மனிதன், அவனது உடல் உறுப்புகளை வைத்து, அவன் சுமந்திருக்கின்ற ரூஹ் ஆன்மாவை வைத்தெல்லாம் விளக்க முடியுமோ அத்தகைய இடத்துக்கு அல்லாஹு தாலா இப்போது வந்திருக்கின்றான். இதனை சொல்லிவிட்டு, இத்தகைய விடயங்களும் இல்லாமையிலிருந்து, ஒரு அற்ப நீரிலிருந்து வெளியாக்கிய உன்னை பாதுகாத்து உருவாக்கி படைத்து வைத்திருக்கின்ற இதனை கூட நீ நம்பாவிட்டால் உனக்கு வயலுன் என்ற நரகம் இருக்கிறது என்று அல்லாஹ் தாலா சொல்லுவதை பார்க்கலாம். இந்த பகுதியை மாத்திரம் நாங்கள் சற்று ஓரளவு விரிவாக பார்த்து இன்றைய தஃப்சீர் வகுப்பை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹ் தாலா இது போன்ற வசனங்களை ஒரு சில இடங்களிலே கேட்கிறான். சூரா அத்தாரிக்லே அல்லாஹ் தாலா வஸ்ஸமாஇ வத்தாரிக், வானத்தின் மீதும் நட்சத்திரங்கள் மீதும் சத்தியமாக, வமா அத்ராக மத்தாரிக், இந்த நட்சத்திரங்கள் இலங்கக்கூடியவைகள் அல்லது இந்த தாரகைகள் என்பது என்ன, தாரிக் என்பது என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா நபியே? அறிவித்தது எது? அந்நஜுமு அஸ்ஸாகிப், அவைகள் தான் மினுங்கக்கூடிய இலங்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா சொல்லுகிறான் அடுத்தடுத்த வசனங்களிலே, ஃபல் யந்துரில் இன்சானு மிம்ம ஹுலிக், மனிதன் அவன் எதிலிருந்து படைக்கப்பட்டான் என்பதை பார்க்கட்டும், அவன் சற்று உற்று நோக்கட்டும், அவன் ஆராய்ச்சி செய்யட்டும் என்ற தோரணையிலே சொல்லிவிட்டு, ஹொலிக மின் மாஇன் தாஃபிக், பாய்ந்து அப்படி வேகமாக வருகின்ற ஒரு வகையான விந்திலிருந்து தான் அந்த மனிதன் படைக்கப்பட்டான். யஹ்ருஜு மின் பைனி சுல்பி வத்தராய், ஒரு பெண்ணினுடைய நெஞ்சரை பகுதியிலிருந்தும் ஒரு ஆணினுடைய முதுகன் தண்டிலிருந்தும் அது உருவாக்கப்பட்டு அந்த நீர் பாய்ந்து வருகிறது என்ற செய்தி அல்லாஹு தாலா இந்த சத்தியத்தை அப்பட்டமாக மிக தெளிவாக சொல்லுவதை பார்க்க முடியுமாக இருக்கிறது. திரும்பவும் அல்லாஹு தாலா அதனை மீட்டு எடுப்பான், அவனை உயிர்ப்பிப்பான், அவனுடைய ரகசியங்கள் வெளிப்படும், மறுமையில் அந்நாளில் அவன் மாட்டிக்கொண்டால் உதவி செய்வதற்கு அவன் யாரும் இருக்காது என்ற மிகப்பெரிய செய்திகளை சூரத்து தாரிக்கிலே அல்லாஹு தாலா சொல்லி கொண்டு போவதை பார்க்கலாம். சூரத்துல் ஹஜ்ஜிலே 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களே நீங்கள் மறுமையில் எழுப்பப்படுவது பற்றி சந்தேகத்தோடு இருப்பீர்களானால் இதனை கேளுங்கள், ஃபஇன்னா ஹலக்னாக்கும் மின் துராபின்,
சும்மமின் நுத்துஃபத்தின் சும்மமின் அலக்கத்தின் மண்ணிலிருந்து முதலாக உங்களை நாங்கள் தான் படைத்தோம். பிறகு அந்த மண்ணை இந்திரிய துளியாக்கினோம், பிறகு இரத்த கட்டியாக்கினோம் என்றெல்லாம் அல்லாஹ் தாலா சொல்லிவிட்டு நாங்கள் கருவறைகளிலே நாங்கள் நாடிய விதத்தில் நாடிய காலம் வரை உங்களை நாங்கள் தரிக்கச் செய்கிறோம். பிறகு நுஹ்ரிஜுக்கும் திஃப்லன், நாங்கள் ஒரு 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 குழந்தையாக உங்களை வெளியேற்றுகிறோம். இவைகளை எல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீர்களா என்ற ஒரு தோரணையில் அல்லாஹ் தாலா கேட்கிறான். சூரத்துல் இன்ஃபிதாரிலே யா அய்யுஹல் இன்சானு மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், சங்கையான மிகப்பெரிய கொடையாளியா இருக்கின்ற அந்த ரப்பை எப்படி நம்பாமல் உன்னால் இருக்க முடியும், அல்லது நம்பாமல் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு உன்னை திசை திருப்பியது எது, உன்னை ஏமாற்றி வைத்திருப்பது எது? அல்லது ஹலகக ஃபஸவ்வாக ஃபஅதலக, ஒன்றும் இல்லாமையிலிருந்து உன்னை முதலாக படைத்து சீராக்கி செம்மையாக்கி செவ்வைப்படுத்தினான். ஃபி ஐய சூரத்தின் மா ஷாஅ ரக்கபக், அவன் நாடிய விதத்திலே உனக்கு உருவமைப்பை தந்தான் என்றெல்லாம் அல்லாஹ் தாலா அவனது அற்புதங்களை சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். மேலதிக வாசிப்புக்காக சூரத்துல் முஃமினூனுடைய 12ஆம் வசனம் தொடக்கம் 16ஆம் வசனம் வரையிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை உங்களால் பார்த்து கொள்ள முடியும். சூரத்துல் நஜ்மிலே அல்லாஹ் தாலா இடையிலே சொல்கிறான், ஹுவ அன்ஷஅக்கும் மினல் அர்த், பூமியிலிருந்து உங்களை நாங்க தான் உருவாக்கினோம். வைது அன்தும் அஜின்னத்தும் ஃபீ புத்தூனி உம்மஹாத்திக்கும், பிறகு தாயிட கருவறையில சிசுக்களாக உங்களை நாங்க தான் ஏற்படுத்துறோம். அப்ப எல்லாம் நீங்க எப்படி என்ன மாதிரி என்ற விஷயங்களை எல்லாம் நாங்கள் அறிந்து வைத்தவர்களாக இருக்கிறோம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே இந்த 25வது வசனம் வரையில் அல்லாஹ்வினுடைய கிருபையை கொண்டு ஓரளவு பார்த்தோம். இது ஒரு கனதியான விஷயங்களை சுமந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவினுடைய இன்னும் சில அழகான செய்திகளோடும் சில விரிவான செய்திகளோடு நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹு தாலா அடுத்த அமர்விலே இந்த சூறா இன்னும் எங்களுக்கு அடுத்தடுத்த செய்திகளாக இதனை சொல்லித்தர விரும்புகிறது. அதே போல அந்த பூமி என்னென்ன அதிசயங்களை அது மக்களை ஈர்க்க செய்வதற்காக அல்லாஹு தாலா அதனை ஒரு ஈர்ப்போடு எப்படி சொல்ல வருகிறான், மலைகள் எப்படி எங்களுக்காக இருக்கிறது, மழை நீரை அல்லாஹு தாலா எங்களுக்கு எதற்காக தருகிறான் என்ற அந்த செய்திகளின் தொடரை அடுத்த அமர்விலே ஒரு 2வது அமர்வாக நாங்கள் பார்த்து தொடரலாம் என்ற நற்செய்தியோடு இதுவரையில் பேசப்பட்ட இந்த பகுதிகளை நீங்கள் கருத்துக்களை வாசித்து அந்த லஃப்லி போடப்பட்டிருக்கின்ற சொற்களுக்கான கருத்துக்களை பார்த்து தர்ஜுமாக்களை வாசித்து நீங்கள் பயன்பெற வேண்டும். சொல்லப்பட்ட விடயங்களுக்கு கூடாகவும் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்ல பல பயன்களை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன். இதற்கிடையிலே இங்கே பேசப்பட்ட இதுவரையில் சொல்லப்பட்ட பரிமாறப்பட்ட இந்த விடயங்களில் ஏதும் இதற்கு உட்பட்ட கேள்விகள் இருப்பின் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கேட்டால் எங்களுக்கு ஒரு சில சகோதரர்களுக்கு இடம் தரலாம் என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்ய விரும்புகின்றோம் இன்ஷா அல்லாஹ். அவர்களுக்கு ஆயிஷா சித்திகாவுடைய விரிவுரையாளராக கடமையாற்றுகின்ற உஸ்தாத் சியாஸ் அவர்கள் இலங்கை கஃபூரியா கல்லூரியிலும் அதே போல எகிப்தின் அஸ்ஸர் பல்கலைக்கழகத்திலும் பட்டம் பெற்று தஃப்சீர் துறையில் கொஞ்சம் விசேடமான நிபுணத்துவம் பெற்ற ஒரு ஷேகாக வளவாளராக இருக்கிறார்கள். இந்த சூரா முர்சலா சம்பந்தமான முதல் 25 வசனங்களுக்கு விளக்கத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இது தொடர்பான கேள்விகள் அல்லது உங்களது கருத்துகள் இருந்தால் இப்போது அதற்கான ஒரு சிறிய நேரத்தை இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கொள்வோம். எதுவும் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, அப்போ கேள்வி இது இல்லாட்டி நான் முடிச்சு கொள்வோமே. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இந்த சூறாவுடைய தொடரில் சந்திக்க முடியுமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.